இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போகும். நல்லா கவனிச்சுங்களா? ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு தன் ஆடை பத்தி தெரியணும். ஒரு குடும்பம் நடத்துறவனுக்கு தன் குடும்பத்தை பத்தி தெரியணும். ஒரு புருஷனுக்கு தான் மனைவி எப்படி தெரியணும், தான் பிள்ளைங்க எப்படி தெரியணும். ஒரு மனைவிக்கு தான் புருஷன் எப்படி, தான் பிள்ளைகள் எப்படி தெரியணும். அங்கே போயிட்டு விரட்டினீங்கன்னா அங்கே யாக்கோபு சொல்கிறான் பாருங்க, என்ன ஆடு செத்து போயிடும். ஆடு செத்து போயிடுச்சுன்னா அப்புறம் எதை வச்சு சாப்பிடுவேன்? யோசனை பண்ணி பாருங்க. புருஷன் போய் சேர்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் யார் கூட போய் குடும்பம் நடத்துவேன்? எப்படி சோறு வரும் வீட்டில்? எப்படி பொங்கி சாப்பிடுவோம்? அப்போ யோசனை பண்ணி பாருங்க. புருஷனை விரட்டுறதும், பொண்டாட்டியை விரட்டுறதும், பிள்ளைகளை விரட்டுறதும் ஆவிக்குரியவன் காரியம் அல்ல. அப்போ ஆவிக்குரியவன் என்ன பண்ணணும்? தேவன் அவங்களை எப்படி நடத்த சொல்றார். யாக்கோபு சொல்றான் பாருங்க, அதை மெதுவாக தாங்க நடத்தணும், ஏன்னா ஆடு செத்து போயிருங்க இல்லைன்னா அப்படின்னு சொல்லி ஒரு மேய்ப்பனுக்கு தெரியுது பாருங்க. அப்போ நம்ம நல்ல மேய்ப்பன் யாரு? ஏசப்பல்ல. வசன சங்கீதம் 23:1 என்ன சொல்? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கு, நானே உங்களுக்கு நல்ல மேய்ப்பன் சொல்றாரு. தாவீது சாதாரண தாவீது, அவனே ஒரு மந்த மேய்ப்பன். அவன் சொல்றான், யாக்கோபு சொல்றான், அவன் ஒரு மந்த மேய்ப்பேன். ஆடுகளை ஒரு நாள் முழுசும் வேகமாக நடத்தா செத்து போயிருங்க, அதனால் நான் பொறுமையாக நடத்தி கூட்டு வரேன், நீங்கள் போங்க முன்னாடி அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு தலைவனுக்கு தெரியணும், ஒரு தகப்பனுக்கு தெரியணும், ஒரு தாய்க்கு தெரியணும் தான் பிள்ளையை எப்படி நடத்தணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும். எதை ஒன்றத்தையும் வேகமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அதுக்கு பதிலாக என்ன ஆயிரும்? டோட்டல் கொலாப்ஸ் ஆயிரும். இன்னைக்கு அப்படி தான், அவன் படிக்கிறான், இவன் படிக்கிறான், இதைப்படி அதைப்படின்னு சொல்லி கடைசியில் பிள்ளைங்க செத்து போயிடுது. அதைப்படி இதைப்படி அவங்க மேலே ஒரு ப்ரெஷரை போடுற. ஒரு பக்கம் ஸ்கூல் போடுது, ஒரு பக்கம் அப்பா அம்மா போடுறாங்க, ஒரு பக்கம் இந்த சமூகம் என்ன பண்ணுது? டேய் நீ இதை படிக்கலாம், உனக்கு இது கிடைக்காது, அதை கிடைக்கலாம், இது கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்கல, விடுங்க, ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருப்பாரு. புரியுதுங்களா? இங்கே எல்லாம் படித்தவனுக்கு தான் வேலை கிடைக்குதா என்ன? அப்படிலாம் கிடையாது. படித்த வேலைக்கு தான் போகிறானா கேட்டு பாருங்க. இன்ஜினியரிங் படித்தவன் ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கான். யோசனை பண்ணி பாருங்க. எம்டெக் படித்த ஆள் ஹைகோர்ட்டில் பியூன் வேலைக்கு, தோட்டக்கார வேலைக்கு வந்து நிற்கிறாரு. அதாவது இன்ஜினியருக்கு மேலே மாஸ்டர் டிகிரி. அது நல்லா கவனிச்சுங்க. இதுவே 4 வருஷம், அதுக்கப்புறம் அது ஒரு 2 வருஷம் படிக்கிறாங்க. 6 வருஷம் படித்து முடிச்சுட்டு அவர் என்ன வேலைக்கு வந்திருக்காரு தெரியுங்களா? நான் போய் இன்டர்வியூ போய் நிற்கும்போது ஹைகோர்ட்டில் அவர் வந்து நிற்கிறார். எந்த வேலைக்கு? ஜட்ஜுக்கு பிஏ வேலைக்கு, திறந்து விடுற வேலைக்கு, ஸ்வீப்பர் வேலைக்கு கூட எனக்கு கிடச்சா போதும்னு வராங்க. ஏன்? இன்னைக்கு படி இன்ஜினியர் அதுதான் எதிர்காலம் சொல்லி இன்னைக்கு இன்ஜினியருக்கு வேலையே இல்லாமல் ஆகிப்போச்சு. யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இதைப்படி அதைப்படின்னு சொல்லி நாமளாம் ஒரு காரியத்தை போட்டு பிள்ளைங்க மேலே திணிக்கிறது, புருஷன் மேலே திணிக்கிறது, பொண்டாட்டி மேலே திணிக்கிறது, நம்ம கூட இருக்கவங்க மேலே திணிக்கிறது, இது நல்லது கிடையாது.